ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாகின் இன்டு த ஃபியூச்சர் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு யாருன்னா பார்க்க நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்க மறக்காம செக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாஸ்டர் ஜாங் வந்து நம்ம லூ வந்து உட்காரச்சு விசாரணை பண்ணிகிட்ருக்காரு. தம்பி லூ, உண்மையை சொல்லு, என்கிட்ட கிரவுண்டில் இருக்கும்போது 0.8ன்னு சொன்னேன். இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தா 1.5 காட்டுது. கடைசியாக நீ எப்போ செக் பண்ண? உன் பிளட் லெவல் எப்போ நீ செக் பண்ணு சொல்லிட்டு இப்போ சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம லூவும் வந்து, சார் நான் கடைசியாக வந்து ஒரு ½ மந்த்துக்கு முன்னாடி தான் சார் செக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே மாஸ்டர் ஸ்டாக் ஆகுறாரு. என்னது, ½ மந்த்துக்கு முன்னாடி தான் செக் பண்ணியா? அதுக்குள்ளே எப்படிடா உனக்கு 1.5 வரும்? எனக்கு புரியல. என்ன தாண்டா நடக்குது, என்ன தாண்டா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே நம்ம லூவை பார்த்து இன்னொரு கொஸ்டின் கேட்குறாரு. சரி சொல்லு, உண்மையை சொல்லு, நீ எதனா கிளான்லேருந்து வரையா? ஏன்னா உனக்கு என்ன ஸ்பெஷலாக மாஸ்டர் தான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களா? என்ன தாண்டா அந்த ஒரு சீக்ரெட்டு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சார் நான் வந்து ஒரு ஆர்டினரி ஃபேமிலி தான், நார்மல் ஃபேமிலின்னு தான் வரேன். எனக்கு எந்த மாஸ்டர் இல்லை சார். நானாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி லோ, நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது கதைன்னு மட்டும் நினச்சிக்காது. இது ஒரு உண்மை, எனக்கு நடந்த ஒரு உண்மையை தான் நான் சொல்ல போகிறேன். இன்னொரு டைமில் வந்து நான் வந்து ஒரு மாஸ்டர்கிட்ட மாட்டிக்கினேன். அந்த மாஸ்டர் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, செம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்போ இருந்த மாஸ்டர்லாம் நம்ம யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹியூமன்ஸ்லாம் அப்போ வீக்காக இருப்பாங்க. அப்படி இருந்த மாஸ்டரையே சில பேர் வந்து டெஸ்ட்ராய் பண்ணாங்க. அவங்க கிட்டலாம் ரொம்ப வந்து பவர் இருந்துச்சு. அவங்களாம் ரொம்ப திறமைசாலியானவங்க. அவங்களாம் ரொம்ப குவாலிஃபைடு. அவங்கள மாதிரி நீயும் ஒரு குவாலிஃபைடு ஆகலாம். நீ ஓகே சொன்னனா இப்போயே நான் டீன் கிட்ட சொல்லி உனக்கு ப்ராப்பரான வேல உனக்கு கைட் பண்ணுவேன். நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம லூ பார்த்து கேட்குறாரு. அதுவே நம்ம லூ இல்லை சார், நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு இது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். நான் இப்போ நடக்கிற கிளாஸே நான் கன்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன் புரிஞ்சுக்க மாட்றேன்? உனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா நீ இதை விட இன்னும் பெஸ்ட்டாக குவாலிஃபைடாக வருவேன். உன் நல்லது தான் சொல்கிறேன். இல்லை உனக்கு எதனா கண்டிஷனோ இல்லை எதனா நீ ஃபேவர் எதிர்பார்க்கணும் அதையும் ஓப்பனாக சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது உடனே நம்ம லூ சொல்கிறான். இங்கே பாருங்கள் சார், எனக்கு வந்து 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று, எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வேணும். இன்னொன்று, எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து ஸ்கூல் டைம் டேபிளை வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம மாஸ்டர் ஜாங்கும், சரி ஓகேப்பா, நான் வந்து இப்போவே ஒரு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுறேன் உனக்கு ஸ்காலர்ஷிப் வர மாதிரி. அதேமாதிரி டீன் ஆஃபீஸ்லேயும் உனக்கு டைம் டேபிள் வந்து உனக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாதிரி நான் வந்து பேசுகிறேன். இப்போ சொல்லு உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓகே தான் சொல்லிட்டு நம்ம லூவும் சொல்கிறான். சரி, இப்போ நான் வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி போடுறேன். இன்னும் 2 டேஸில் வந்து இது ப்ரொசீட் ஆகிடும். அதேமாரி உன்னோட டைம் டேபிளை பற்றியும் நான் டீன் ஆஃபீஸில் பேசுகிறேன். கூடிய சீக்கிரமே அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம மாஸ்டர் ஜாங் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட கிரெடிட் கார்டை கொடுத்து, இந்தாப்பா, இதில் வந்து காசு எக்கச்சக்கமாக இருக்குது. உனக்கு எப்போலாம் உனக்கு மணி தேவையோ இதுலேருந்து வித்ட்ரால் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவரோட கார்டை கொடுக்குறாரு. நம்ம வந்து லூஷாங்கும் வந்து ஷாக்கிங்காக பார்க்குறான் கார்டை பார்த்துட்டு. இங்கே பார், இதில் வந்து $1000 மேலே இருக்கும். உன் ஸ்காலர்ஷிப் பணத்தை விட அதில் அதிகமாக இருக்கும். என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் ஜாங் சொல்கிறாரு. நம்ம லூவும் வந்து, தேங்க்யூ சார், நான் இதை வந்து மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்கிறான் மாஸ்டருக்கு. சரி போப்பா, கிளாஸுக்கு டைம் ஆகுது. உன்னோட ஹெல்ப்பும் வந்து இந்த ஸ்கூலுக்கு எப்பயுமே தேவைப்படுது. ஸோ என்ஜாய் பண்ணு. அதேமாதிரி கிளாஸையும் கவனி. உன்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாரு. நம்ம லூவும் தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு அங்கே அவன் கிளாஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கு போகிறான். அவனை வெளியே அனுப்பிச்சிட்டு நம்ம மாஸ்டர் வந்து திங்க் பண்ணுறாரு. டேய் ஜூ, நீ யாரை வேணால் ஏமாற்றலாம், நீ என்ன ஏமாத்துறியா? வர எக்ஸாம் வரப்போகுது. வர நேஷ்னல் எக்ஸாம் வரத்துக்குள்ளே நீ எந்த சீக்ரெட்டை யூஸ் பண்ணி நீ என்ன பண்ணுற? உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் பவர் ஏன் இப்படி இன்க்ரீஸாக இருக்குது? அதுவும் சாதாரண பவர் இல்லை. உன்னோட 18 வயசில் இருக்க இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பவர் வந்து 2 மார்ஷியல் ஆர்ட்ஸோட பவருக்கு ஈக்குவலாக இருக்குது. இது எப்படி? இது சாத்தியமே இல்லை. இது எப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீ என்கிட்ட மாட்டுவடா. வர நேஷ்னல் எக்ஸாம் முன்னாடியே நான் கண்டுபிடிச்சி நீ யாருன்னு நான் காட்டுறேன். உன் சீக்ரெட்டை மொத்தத்தையும் நான் வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. அடுத்த சீனில் வந்து ஒரு மெடிசனை காட்டுறாங்க. அந்த மெடிசன் பார்க்கவே நல்லாயிருக்கு. 2 பொண்ணுங்க வந்து, இது பார்க்கவே நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஷாப் கீப்பரும், ஆமாம் மேடம், இது வந்து ஃபீமேல் மார்ஷியல் ஆர்ட்ஸுக்குன்னு அவங்க ட்ரெயின் பண்ணுறதுன்னு இது தயார் பண்ணுறது ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இது எவ்வளோ ப்ரைஸுன்னு கேட்குறாங்க. இது வந்து $30,000ன்னு சொல்கிறாங்க. உடனே பரவாயில்ல, இது எவ்வளோ வந்தாலும் வாங்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.